happy wedding ஆலயா என்றும் ட்ரெண்டிங் ஆலயா happy wedding ஆலயா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஒப்புகை சீட்டை 100% எண்ணணும் அப்படின்ற அந்த கோரிக்கை தேவையா தேவையில்லையா? நியாயமானதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வாரம் சொல்லப்பட்டது எலக்ட்ரானிக் மிஷின் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காதுன்னு. ஆனா எலக்ட்ரானிக் மிஷின்ல மேனுஃபேக்சரிங் இருக்க முடியும். இந்த ஸ்ட்ரே கேசஸ் எல்லாம் வந்து இருக்க முடியும். ஒரு மைக்ரோ ஓவன் வாங்கி வச்சிருக்கோம், 5 வருஷம் கேரண்டி இருக்கு, 3 வருஷத்துக்குள்ள வர கேரண்டி கோளாறு, அது மேனுஃபேக்சரிங் தான். அந்த ஸ்ட்ரே கேசஸ் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா இதுல பயப்படுறதுக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த சோர்ஸ் கோடு வந்து இவங்க பயன்படுத்துறாங்க இந்த மிஷின்ல. அது மற்ற நாடுகள்ல வந்து ஓப்பன் டாக்குமெண்டா இருக்கு. இவங்க ஏன் அதை ஓப்பன் டாக்குமெண்டா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? எதுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறது வந்து முதல் கேள்வி. முதல்ல வந்து இந்த ஒப்புகை சீட்டு வந்து எண்ணணும்னு சொன்னபோது எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்குமெண்ட் என்ன இருந்தது? சாம்பிள் சர்வேன்னு ஒரு டெக்னிக் கொண்டு வந்தாங்க. நீங்க இந்த சாம்பிள் சர்வே, இந்த கேபிட்டல் வேர்ல்டு பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து சோசியல் வேர்ல்ட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. இது ஜனநாயகத்துல அடிப்படை உரிமை, நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது எனக்கு தெரியணுங்கிறது, அதுக்கான ஆதாரம் இருக்கணுங்கிறது. அப்ப இந்த ஒப்புகை சீட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 2% எண்ணா போதும், 2 3. அதுக்கப்புறம் நடந்த கொடுமை என்னன்னா, அதை நாங்க முதல்ல எண்ண மாட்டோம், இந்த இதெல்லாம் வந்து ஏவிஎம் வந்து கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறம் எண்ணுனாங்க. ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கு என்ன ஆர்வம் இருக்கும்? எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்ப அடுத்து வந்து இவங்க என்ன சொன்னாங்க, இனிமே வந்து ஏவிஎம் பத்தி யாராவது குறை சொன்னா அதை கிரிமினல் அஃபென்ஸா வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப இதுதான் கவலைக்குரியது. அப்ப திரு பொன்ராஜ் வந்து திரும்ப ஆதாரபூர்வமாக சில இதுல வந்து டிவி சேனல் வந்து பேசியிருக்காரு. அப்துல் கலாமுடைய ஃபார்மர்ஸ் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தரோட உட்கார்ந்து ஒப்புகை சீட்டு மிஷினை முதற்கொண்டு ப்ரோக்ராம் பண்றதுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இப்ப முதல்ல வந்து ஒப்புகை சீட்டுங்கிற அளவுக்கு நம்ம 100% கவுண்ட் பண்ணுங்கிற அளவுக்கு போயிட்டாலே, இது திரு ரமேஷ் சேதுராமன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க 2 பேரும் எப்பயுமே மாறுபட்ட கருத்து சொல்லணும்னு எல்லாரும் எனக்கு சண்டை போடுவாங்க. இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி கருத்தை சொல்றோம். அவர் சொன்னாரு, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் 2-3 சட்டமன்ற தேர்தலையும் முழுக்க எண்ணி பார்க்கலான்னு. நான் சொல்றேன், எல்லா தேர்தலையும் முழுக்க எண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப தேவை, சந்தேகமே இல்லை. ஏன்னா ஜனநாயகத்துடைய அடிப்படையே வந்து வாக்குகள் சரியான முறையில் பதியப்படுகின்றன. வாக்கு போடுறேன், அந்த வாக்குகள் சரியான முறையில் பதியப்படுகின்றன அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் வந்து திரு பொன்ராஜே கரெக்டா சொல்லிட்டாரு. இதைன்றதுக்கு ஏகப்பட்ட நாளாகும். ஷர்தன் ஒருத்தர் இருந்தார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இந்தியா பூரா ஒரே நாள்ல எலெக்ஷன் நடத்தி காமிச்சாரு. இவங்க 7 வாரம் எலெக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. இந்த 7 வாரம் எலெக்ஷன் நடத்திட்டு இந்த 3 நாள் தான் குடி முழுகி போயிருப்போதா? கவுண்ட் பண்றதுக்கு 3 நாள் ஆனாலுமே என்ன குடி முழுக போகுது? எந்த குடியும் முழுகாது. ஜனநாயகம் என்ற குடி உயிரோடு இருக்கும். அது எவ்வளவு முக்கியமான விஷயம். அதனால இந்த எலெக்ஷன் கமிஷனை பத்தி எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்களுடைய நேர்மையை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்தை பற்றி பொன்ராஜ் சொன்னாரு. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்துலதான் கோயலும் வந்தாரு. ஆனா கோயல் வந்து சண்டை போடலையா? அதனால இவருக்கு அமித்ஷாவுக்கு ஒர்க் பண்ணான்ற ஒரே காரணத்தினால ஒருத்தர் வந்து நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்வார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் தொடர் நிகழ்வுகளாக 2-3 விஷயத்தை திரு பொன்ராஜ் சொன்னார். 3மே முக்கியம். இந்த 3 தொடர் சங்கிலி ஆகும் போது நமக்கு வந்து அச்சம் வர்றது வந்து இயல்பா இருக்கு. ஜனநாயகத்துடைய ஆணிவேரே தேர்தல்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுகின்றன என்பதுதான். இந்த வெளிப்படைத்தன்மைக்கு எதிராக இந்த தேர்தல் கமிஷன் எத்தனை காரியம் பண்ணுமோ அத்தனை காரியம் பண்ணிருக்காங்க. அதனால ஒப்புகை சீட்டு 100% எண்ணப்படணும். இன்னொன்னு சொல்றேன், அயர்லாந்துல வந்து முதல்ல வந்து இந்த இது இவிஎம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வந்து பழைய சிஸ்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த பழைய சிஸ்டம் உடனே பிற்பட்டதனம் அப்படின்னு நம்ம பேச வேண்டியதில்லை. இந்த ரமணா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருந்து ரிட்டையர் ஆகும் சொன்னாரு, ஒரு காலத்துல நாங்க வந்து ரிசர்வேஷன்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து எம்பவர்மெண்ட் எப்படி நடந்திருக்குங்கிறத பார்க்கும்போது எங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நேர்மையா ஒரு கருத்து சொன்னார். அதே மாதிரி ஒரு காலத்துல வரலாம். தொடர்ந்து தேர்தல்கள் இந்த நாட்டில் நடைபெற்றால் அப்பொழுது இந்த இவிஎம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று உணரப்பட்டால், சீஃப் ஜஸ்டிஸ் உடைய வேர்டு வந்து தட் இஸ் ட்ரூ ஆஸ் பிரிவலன்ட் ஆன் டுடே. எத்தனையோ ஜட்மெண்ட் வந்து பிற்பட்ட காலத்தில் தீர்ப்புகள் மாறி இருக்கின்றன, மாறிவிட்ட சூழ்நிலையின் காரணமாக. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நம்ம போலாம். ஆனா தேர்தல் நடைமுறை ரொம்ப புனிதமானது, தேவையில்லாம அச்சப்பட வேண்டியது இல்லைன்னு உச்சநீதிமன்றமே கருத்து சொல்லுதே. அதான் இன்னைக்கு கருத்து. இன்னும் 5 வருஷம் கழிச்சு என்ன கருத்து சொல்றாங்க யாருக்கு தெரியும். நீட்டு முதல்ல எல்லாரும் எதிர்த்தாங்க. ஆனா நீட்டு பிராக்டிஸ் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு நீட்டை பத்தி என்ன கருத்து இருக்கு? இது செல்வந்தர்களுக்கு மட்டும் உரியதான ஒரு இதா மாறிடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி இந்த பிராக்டிஸ் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அடுத்த 5 வருஷம் கழிச்சு அன்னைக்கு உள்ள பெஞ்ச் என்ன சொல்லுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ள நிலைமையில குறைஞ்சது செய்ய வேண்டியது இந்த 100% ஒப்புகை சீட்டை வந்து நிச்சயமா வந்து எண்ணணும்.
இப்போ நான் வந்து வாக்களிக்கிறேன், நான் தேர்வு செய்கிற சின்னத்துக்கு நான் வாக்களிக்கிறேன், அதில் ரகசியம் காக்கப்படுது. அப்புறம் பிரதிநிதிகள், அதை எண்ணக்கூடிய பிரதிநிதிகளுடைய நம்பகத்தன்மைக்கு முன்பாக அது வந்து சரியாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாக்குப்பதிவு இயந்திரங்கிற அறிவியலுக்கு முரணானதாக இப்போ இருக்கா? இதெல்லாம் அந்த அறிவியல் வந்து இந்த மாதிரியான ஜனநாயக விழுமியங்களை காப்பாற்றக்கூடியதாக இல்லையா? இல்ல, அறிவியல் காப்பாற்ற நிச்சயமாக அறிவியலை நாம் அறிவியலாக வெளிப்படைத்தன்மையுடன் வைத்திருந்தார். இப்ப 3 லட்சமோ 4 லட்சமோ வந்து வெளியில போய் ரிப்பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பேர் கொடுத்தது பிரைவேட் செக்டர்ட்ட கொடுத்தாங்க. ரிப்பேர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூட்ரலான ஒரு குழு வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ற அதிகாரத்தை கொடுத்தாங்களா? அப்ப மக்களுக்கு சந்தேகம் வராதா? நிச்சயமா சந்தேகம் வரும். அதனால நீங்க அறிவியலை நான் குறை சொல்றேன், அறிவியலை பயன்படுத்துகிற விதத்தை குறை சொல்றேன். ஓகே, நபர்கள் தான் முக்கியமானதாக இருக்காங்க. சரி, பேசும். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.